கிறிஸ்மஸ்னாலே அதில் பாட்டு இருக்குது. பாடாமல் கிறிஸ்மஸ் கிடையாது. பாடாமல் கொண்டாடி பாருங்கள், சரியாக வரவே வராது. சுவிசேஷமாக அப்படி தான், வெறும் சொன்னால் பார்த்தாது, பாடணும். அதனால தான் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணுறதில்ல, பாடுறதுலேயும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், இசையிலையும் கவனம் செலுத்துகிறோம். எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் நமக்காக செய்த அத்தனை காரியங்களையும் மனு வர்க்கத்தின் ரட்சிப்பை அறிவிக்கிறதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த பியானோ, கிட்டாரு, ட்ரம்ஸு இதெல்லாம் வெறும் கொட்டடிக்கிறதுக்காக இல்லை, இது அவருடைய அற்புதமான இந்த நல்ல செய்தியை பறைசாற்றுவதற்காக, உலகுக்கு சொல்லுவதற்காக அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் என்ன செய்தி? அது சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து நம்முடைய தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து அவர் நம்மை ரட்சித்தாருங்கிறது தான் செய்தி.